வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் ரவீந்திர மாதவா இயக்கத்தில் அதர்வா நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய தணல் அப்படிங்கிற ஒரு படம். அதாவது இந்த படத்துடைய முதல்ல ஒன்லைன் அப்படின்னு பார்த்தா, ஒரு வலி மிகுந்த சூழ்நிலை ஒரு மனிதனை ஹீரோவாக்குது, இன்னொருத்தனை வில்லனாக்குது. இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தை பற்றி, அதர்வாவுடைய நடிப்பை பற்றி, இயக்கத்தை பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த விமர்சனத்தில். அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி, வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம் இது. விமர்சனத்துக்கு போமா. இந்த படத்துடைய கதை, ஒரு பேங்க் ராபரி, ஒரு கொள்ளை நடக்குது. பேங்க்கில் கொள்ளையடிக்கிறாங்க ஒரு டீம். இந்த கொள்ளையில் ஈடுபட்ட அத்தனை பேரையுமே ஒரு போலீஸ் டீம் என்கவுண்டர் பண்ணுது. அந்த அந்த கொள்ளையில் ஈடுபட்ட அத்தனை பேரும் என்கவுண்டரில் கொல்லப்படுறாங்க. இப்போ இந்த என்கவுண்டரை செஞ்சதுக்கு ஒரு போலீஸ் டீம் இருப்பாங்கள்ல, ஒரு ஹெட், அவங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர் இந்த என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. இப்போ அந்த இறந்து போன அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு டீமை போடணும்ல. அந்த டீமில் இடம்பெறார் நம்ம படத்தோட ஹீரோ அதர்வா. இவர் என்கவுண்டருக்கு அந்த புது டீமுக்குள்ளே வர்றாங்க. புது டீமுக்கு அப்புறம் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு பீரியடுக்குள்ளே அவங்கள ஒரு பேட்ரோல் மாதிரியான ஒரு இடத்துக்கு, ஒரு குப்பை மாதிரி ஒரு இடத்துக்கு அன்னைக்கு நைட்டு காவலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய மர்மமான சம்பவங்கள் இதுதான் இந்த படத்துடைய திரைக்கதையாக விரியுது. ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு வலிமிகுந்த சூழ்நிலை ஒருத்தனை ஹீரோ ஆக்குது, இன்னொன்று வில்லனாக்குது. இந்த படத்தில் அதர்வா ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மர். அவருடைய அந்த சாதாரண ஒரு போலீஸ் கான்செப்டில் வந்தால் கூட ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் சொல்கிறது, ஒவ்வொரு அந்த ஆக்ஷன் எபிசோடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உணர்வுபூர்வமான விஷயங்களாக இருக்கட்டும், அத்தனையும் ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கார். இந்த படத்தோட இயக்குனரை பற்றி சொல்லணும், ரவீந்திர மாதவா. இது கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு நைட்டில், ஒரே ஒரு இரவில் நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. அதை ரொம்ப அழகாக தன்னுடைய ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார். இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபரை பற்றி சொல்லணும். முழுக்க இரவுலே நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக இந்த இரவு காட்சிகளில் பொதுவாக கேரக்டருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி, அதே நேரத்தில் அந்த எஃபெக்ட்லாம் பக்காவாக இருக்க மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சினிமாட்டோகிராஃபர் தந்திருக்காரு நம்ம சக்தி சரவணன். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். இந்த படத்துடைய ஹீரோயினி லாவண்யா திரிபாதி. அவங்களுக்கு வழக்கம் போல் ஒரு டால் மாதிரி தான், ஒன்றும் பெரிய ஒரு முக்கியமான ரோல் இல்லைன்னு சொல்லணும். கொடுக்கப்பட்ட ரோலை ஓரளவுக்கு தெளிவாக நல்லா பண்ணியிருக்காங்க. அழகம் பெருமாள் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய கேரக்டர். ஹீரோவுடைய அப்பாவை வர்றார் அவர். அது ஒரு சில டைலாக்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அவர் பேசுகிறது பார்த்தா நமக்கே கண்களில் நீரை வரவழைக்கக்கூடிய மாதிரியான ஒரு காட்சிகள் தான். எந்த அப்பனும் தனக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிறத குறைய நினைப்பான். ஆனால் நீ ஏன்டா பிறந்தேன்னு நினைக்கிறேன்னு இப்போ அவர் சொல்லக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அதர்வாவை நினச்ச ஒரு வேதனைப்படக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு பண்பட்ட ஒரு நடிப்பு அழகம் பெருமாள்கிட்டேருந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எடிட்டரை பற்றி குறிப்பிடணும். கலைவாணன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த எடிட்டிங். காட்சிகளை தெளிவுபடுத்தி அழகாக எந்த தேவையோ அது மட்டும் இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டிங் பண்ணி அவர் செஞ்சுருக்கார். மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர். பாடல்கள் பெருசாக மனசில் நிற்காட்டியும் ஆர்ஆர் எஃபெக்ட்ஸாக ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வில்லனாக வரக்கூடிய ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸராக வர்றாரு அஸ்வின் காக்குமணன். அவர் தான் இதோடைய வில்லன். இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அவருடைய காட்சிகள் அமைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஆக மொத்தத்தில் அதர்வாவோட கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் இந்த தணல். இந்த படத்தை பார்த்து ஓரளவுக்கு சிங்கிள் வாட்ச் மூவி அப்படின்னு சொல்லலாம். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.